வணக்கம். 63 நாயன்மார்களில் இன்றைக்கி மங்கையர்க்கரசி புராணம் பார்க்க போகிறோம். மங்கையர்க்கரசி என்பவர் பெண் நாயன்மார்கள். பெண் நாயன்மார்கள் அந்த காலத்திலேயே அழகாக 3 பேர் இருந்திருக்காங்க. மங்கையர்க்கரசி, அப்புறம் காரைக்கால் அம்மையார், அப்புறம் இசைஞானியார். 3 பெண் நாயன்மார்கள் 63 நாயன்மார்களில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த மங்கையர்க்கரசி சைவ மதம் தழைக்கிறதுக்காக ரொம்பவும் பாடுபட்டவங்க, ரொம்ப அரும்பாடுபட்டவர்கள். அந்த லிஸ்ட்டில் இவங்க இருக்காங்க. அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். அவங்க சோழ மன்னனின் தவப்புதல்வி, அதாவது சோழ நாட்டு இளவரசி இம்மங்கை. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் மாணி. சைவ சமயத்தில் முதல் குரவரர் அப்படின்னு யாரை கூப்பிட்றாங்கன்னா ஞானசம்பந்தர். திருஞான சம்பந்தர், சிறு வயதிலேயே ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர். அவர் தான் இந்த அம்மாவுக்கு மங்கையர்க்கரசி அப்படின்ற பெயர் வைத்து போற்றி பாடுகிறார். இறைவனை பாடிய ஞான சம்பந்தர் முதலாக ஒரு மனிதத்தை, அதுவும் பெண் நாயன்மாரை பாடியிருக்கார். அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு ஒரு தனி சிறப்பு. அது இல்லாமல் சேக்கிழார் அடிகளார் எழுதிய பெரிய புராணத்தில் இந்த அம்மையாரை மங்கையர்க்கு தனியரசி என்று சிறப்பித்து சொல்கிறாரு. இதை இவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கலாமா? இவங்க சைவ சமய வழிபாட்டில் ரொம்பவும் ஈடுபாடு உள்ளவங்க. இவங்களுடைய கணவர் நின்றசீர் நெடுமாறன் என்ற பாண்டியரை சைவ நெறிக்கு ஈடுபடுத்தி சிறப்பு சேர்ப்பித்தாராம். ஏன்னா பாண்டிய மன்னன் சமண மதத்தை சேர்ந்தவனாம். இந்த சோழ நாட்டு இளவரசி சிறு வயதிலேயே ஈசன் மீது அன்பு, பக்தி, ரொம்பவும் சிவன்னா அவ்வளோ தனி சிறப்பாக அவருக்கு பூஜைலாம் செய்வாங்களாம். சைவ தொண்டுதான் ரொம்பவும் அவங்களுக்கு பிடித்ததான். இப்படியாக தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு திருமண பருவம்னு ஒன்று வரும் இல்லையா? திருமண பருவம் வந்தவுடனே சோழர் என்ன பண்ணுறாரு, சோழ பேரரசர் இந்த பாண்டிய மன்னனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். பாண்டிய மன்னனுக்கு மனம் முடித்து வைத்த உடனே அதுக்கு சீரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? நாட்டையே சீராக கொடுப்பாங்க. எல்லாம் பொன் பொருள் அத்தனையும் சீராக கொடுக்கும்போது தன்னுடைய அமைச்சர், சிறந்த அமைச்சர் குலச்சிறையார் அப்படிங்கிற அமைச்சரை சீராக அனுப்புனாங்களாம். அந்த அம்மாவுக்கு துணையாக இருக்கணும், பாண்டிய மன்னனுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சீராக குலச்சிறை அப்படிங்கிற ஒரு அமைச்சரை அவருக்கு சீராக அனுப்பி வைத்தாராம் சோழ இளவரசர். இந்த குலச்சிறையாரும் பாண்டிய மன்னரோட அமைச்சரவையில் இருந்து சிறப்பாக செயல்பட்டாராம். இதுதான் கதை. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா, பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. மக்களும் சமண சமயத்தையே தழுவலானார்கள். சமணத்தை தான் அவங்க போற்றி பாதுகாக்கிறாங்க. சைவத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. சைவ கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா? சிவாலயங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா சமண பள்ளிகளாக மாற்றப்பட்டனவாம். சிவாலயங்கள்லாம் என்னாச்சு? சமண பள்ளிகளாக மாற்றப்பட்டன. எஞ்சி இருந்த சிவ பக்தர்கள் சில பேர் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சமணத்தை தான் ஃபாலோ பண்ணணும், சமணத்தை பின்பற்றும்படி துன்புறுத்தப்பட்டனரும். இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கண்ணீர் வடிக்கிறாங்க. யாரே? மங்கையர்க்கரசி. என்னடா நம்ம சோழ நாட்டில் சைவந்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனால் இங்கே இப்படி பண்ணுறாங்களே, எப்படி இந்த சைவத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு யோசித்து பாண்டிய அமைச்சரவையில் இருந்த குலச்சிறையார், அவர் தானே அங்கே கைட் பண்ணிகிட்ருக்காரு. அவரை கூப்பிட்டு எப்படியாவது சைவம் தழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இங்கே சமண சமயத்தை புறந்தள்ளி விட்டு சைவ சமயத்தை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாங்களாம் அந்த பாண்டிமாதேவி. பாண்டிய மன்னனை அவங்க திருமணம் பண்ணதுனால அவங்க பாண்டிமாதேவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, குலச்சிறையார் இந்த தூதர்களாக இருப்பாங்கள்ல, ஸ்பை, அவங்களெலாம் விட்டு தேடுறாரு. யார் பலரோட தொடர்பு கொண்டு சைவ தொண்டு சிறப்பாக செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் ஞானசம்பந்தர் அறிமுகமாகிறார். ஞானசம்பந்தர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் திருமறைக்காட்டில் அப்பரோட தங்கி இருந்து அந்த வேதாரண்யம் கோயிலை திறந்து வைக்கிறாங்களே,
7 கதவு திறக்கிறது அந்த பணியில் அவங்க இருந்துகிட்ருக்காரு, அப்பரோடு இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி தூது வந்திருக்கு, நீங்கள் மதுரைக்கு வந்து சைவத்தை நிலைநாட்டணும்னு பாண்டிமாதேவி ரொம்ப பிரயாசப்படுறாங்க, உங்களை தனிப்பட்ட முறையில் அழைக்கிறாங்க அப்படின்னு தூது வந்து சொல்ல உடனே சம்பந்தர் என்ன பண்ணுறாரு, சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்போது அப்பர் சொல்கிறாராம், ஐயா ஞானசம்பந்தர் ஐயா, நீங்களோ சின்ன குழந்த, உங்களுடைய கிரகாச்சாரங்கள் எதுவும் சரியில்லை, சமண மதத்தை சேர்ந்தவர்களும் பொல்லாதவர்கள், என்ன செய்வது என்று கூட பார்க்க மாட்டார்கள், நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கிறீர்கள், நீங்கள் செல்வது எனக்கு அச்சத்தை கொடுக்கிறது, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாதீர்கள் அப்பர் பெருமானே, இந்த கிரகச்சாரங்கள்லாம் நம்ம நாளும் கோளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ய வேண்டும் என்று அங்கேயே பாடுறாரு. வேதாரண்யத்திலேயே திருமறை காட்டிலே அங்கே உட்காந்து பாடுறாரு. என்ன பாடுறாரு, கோளறுபதிகம், நாளும் கோளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் நம்ம ஆணை நமதே அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஆணை போடுறாரு. எங்களை மாதிரி அடியார்களை கிரகங்கள் வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவனுக்கு ஆணை போடுறாரு சம்பந்த பெருமான். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மதுரைக்கு கிளம்பி வர்றாரு. மதுரைக்கு கிளம்பி வந்து அங்கே இருக்கிற சொக்கேசர், மதுரைக்கு கிளம்பி வந்தோடனே அரசியாரில் இவரை வரவேற்கிறாங்க. வரவேற்ற பிற்பாடு இவர் சொக்கேசரை போய் பிரார்த்தனை செய்கிறார், நான் வந்த காரியம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு சொல்லி சொக்கேஸ்வரரையும் மீனாட்சி அம்மையாரையும் இவர் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து மடத்தில் வந்து தங்குறாரு. அவங்க கொடுத்த மடத்தில் வந்து தங்குறார். அந்த மடத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சமணர்கள் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரை வந்த உடனே அந்த மந்திரம் சொல்கிறாங்க, எரிக்கிற மந்திரம், அந்த மடத்தையே எரிச்சிடணும், தீ பற்றி எரியறதுக்காக ஒரு மந்திரம் ஜபிக்கிறாங்க. அப்போது அந்த மந்திரம் பலிக்கலை. ஏன்னா சம்பந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த மந்திரம் பலிக்கலை. அதுக்கப்புறம் தீப்பந்தம் எடுத்துன்னு வந்து கொளுத்திடுறாங்க. சுவாமிகள் இருக்கிற அந்த மடத்தை, சம்பந்தர் குழந்தை தானே அவர் இருக்கிற அந்த மடத்தை கொளுத்திடுறாங்க. கொளுத்துற உடனே பதிகம் பாடுறார் சம்பந்த பெருமான். என்ன பதிகம் பாடுறார், செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சேல் என்று அருள் செய்யனை, பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியரை காக்கவே. என்ன பாண்டியருக்காக போயிடணுமா, அதாவது இந்த செய்வினைகள் தீவினைகள் யாராவது நமக்கு செஞ்சாங்கன்னா அது திரும்ப அவங்களுக்கே போயிடுமா அந்த பதிகம் பாடினா. அப்படி பாடினாராம். என்ன சொல்கிறாரு, தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சேல் என்றருள் செய்யனை எக்கராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியருக்காகவே. அதாவது இந்த அம்மணர் கொழுவுஞ்சுடர், இந்த சுடர் ஏற்றி இந்த மடத்தை கொளுத்துனாங்க இல்லையா, அந்த சுடரெல்லாம் எங்கே போனோம், பக்கமே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறாரு. அது என்னாச்சு, கூன் பாண்டியனுக்கு போய் அஃபெக்ட் பண்ணிடுது, கூன் பாண்டியனை போய் தாக்கிடுது. எப்படி தாக்கிடுச்சு, வெப்பு நோய் வந்துருச்சு. வெப்பு நோய் வந்து கூன் பாண்டியன் படாத பாடுபடுறாரு, அரட்டுறாரு, உருட்டுறாரு, என்னென்னமோ செய்கிறார். அப்போதான் மங்கையர்க்கரசி தாயார் என்ன பண்ணுறாங்க, தன் கணவர்கிட்ட போய் அறிவுரை சொல்கிறாங்க. ஐயா, சின்ன குழந்தைய வந்திருக்கு, அந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அவர் இருக்கிற மடத்தை கொளுத்திட்டாங்க, அவர் சைவ தொண்டர், அவர் இருக்கிற மடத்தை கொளுத்திட்டாங்க, அந்த பாவம்தான் நமக்கு இந்த வெப்பு நோய் கண்டிருக்கு. அப்போது இவர் என்ன செய்கிறார், இந்த கூன் பாண்டியன் சமணரை கூப்பிட்டு தன்னுடைய நோயை தீர்க்க சொல்கிறார். சமணர்களுக்கு தலைகிட நின்று பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ திரும்பவும் மங்கையர்க்கரசி நாயனார் என்ன சொல்கிறாங்க, ஐயா, சைவ தொண்டு ஆற்றுவதற்காகவே சம்பந்த பிள்ளை வந்திருக்கிறாரு, அந்த சம்பந்த பிள்ளை வந்து உங்கள் நோயை, தீராத நோயை தீர்த்து வைப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ சம்பந்த பெருமாள் அந்த அரசர்கிட்ட போய் அவருக்காக திருநீற்று பதிகம் பாடுறாரு. என்ன பதிகம், திருநீற்று பதிகம். திருநீற்று பதிகம் பாடுறாரு. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயமங்கன்
வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு பாடுறார். பாடி அந்த திருநீரை இங்கே சொக்கேசன் கிட்டேயும் மீனாட்சி அம்மா கிட்டேயும் கொண்டு வந்திருந்த அந்த திருநீற்றை எடுத்துகிட்டு வந்து அந்த பஸ்மமான இடங்களில் இருக்கிற திருநீற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் அந்த இடத்துல பூசுகிறார். யாருக்கு பூசுகிறாரு? கூன்பாண்டியனுக்கு பூசுகிறார். கூன்பாண்டியனுக்கு அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி குணமாய் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமானே நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு வாழ்த்தி பாடுறாரு. இவருக்கு மிகுந்த சந்தோஷம். யாருக்கு? கூன்பாண்டியருக்கு. ஐயோ, இந்த கொடுமையான வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றினார்களே, இந்த ஞான சம்பந்தன் பாதம் நன்னி நான் உய்ந்தேன் என்று மகிழ்ந்தாராம் அந்த கூன்பாண்டியன். கூன்பாண்டியன் சம்பந்தரால் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து மன்னன் சைவத்தை தழுவலானான். சைவத்தை தழுவினோடனே மக்களும் அதை புரிஞ்சுட்டு சைவத்தை தழுவத்துக்கு தயாரானாங்க. அப்போது இந்த சமணர்கள் அவங்களுடைய சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதம் செய்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. எங்களை அனல்வாதம் செய்து புனல்வாதம் செய்து வெற்றி காண் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது சம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் அனைத்திலும் வெற்றி கொண்டார். மதுரையில் சைவம் தழைக்க அரும்பாடுபட்ட மங்கையர்க்கரசி தேவியாரை புகழ்ந்து தன் பாடலில் தேவார பாடலில் பாடுகிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவளை கைமட மாணி. மாணிங்கிறது அவருடைய இயற்பெயர். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் ஒருவன் பூத நாயகனான் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இந்த ஆலவாயது மதுரை. என்ன, இந்த மங்கையர்க்கரசி பாண்டிய மன்னனின் நாயகி. யார் இந்த மங்கையர்க்கரசி? வளவர்கோன்பாவை. வளவர்கோன்பாவைனா சோழருடைய புதல்வி. மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவளை கைமட மாணி. அவர் வளையல்களாம் அணிந்து கொண்டிருந்த மாணி ஆக இருந்தவர். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவியாக திருமணம் புரிந்து பாண்டியனை திருமணம் புரிந்து பாண்டிமாதேவியாக பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன். யார் அந்த பொங்கழல் உருவன் பூதநாயகன்? ஈசன். வேதமும் பொருள்களும் அருளி அந்த அவன் அருளிய வேதத்தையும் அதனால் வந்த பொருள்களையும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அந்த பூதநாயகன். அந்த ஈசனோடு யார் அமர்ந்திருக்கா? சொக்கேசனோடு யார் அமர்ந்திருக்கிறாங்க? மீனாட்சி அம்மையார். அவள் தான் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவது இதுவே. இப்படி சொல்லி மிகவும் இந்த பட்டத்து ராணியாம் இந்த பாண்டிமாதேவி சிவத்தொண்டு செய்து நாள்தோறும் ஈசனை வழிபட்டவர். ஓங்கி எரியும் சிவந்த நெருப்பின் வண்ணத்தை உடைய ஈசன் 4 வேதங்களையும் அவற்றின் பொருள்களையும் அருளிச் செய்தவர். அவர் அங்கையர்கண்ணியோடு அமர்ந்த ஆளவா ஈசன் சொக்கன் மதுரையை மீட்ட மங்கையர்க்கரசி. இவர் சைவத்தால் மதுரையை மீட்டாராம். சமண சமயத்திலிருந்து மதுரையை மீட்ட மங்கையர்க்கரசி சைவத்தை அங்கே நிலைநாட்டினாராம் இந்த மங்கையர்க்கரசின்னு புகழ்ந்து பாடுறாரு. அது மட்டுமல்லாமல் பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி, அவரோடு கூடி அந்த பாண்டிமாதேவி தேவியும் குலச்சிறை என்னும் இவர் பணியும். குலச்சிறை யாரு? குலச்சிறை என்பவர் அமைச்சர். குலச்சிறை என்னும் இவர் பணியும் மன்னலம் பெரும் சீர் அளவா ஈசன் திருவடி அங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாடவல்லார் எமையோர் ஏத்த விற்றிருப்பார் இனிதே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த ஞான சம்பந்தன் பாடியிருக்காரு அப்படின்றத இந்த கடைசி பதிகம் இது. சுவாமி சொக்கலிங்க பெருமானும் அம்பாள் அங்கையர்கண்ணியும் கேட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மங்கையர்க்கரசி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இந்த 63 நாயன்மார்களில் இவர் சிறப்பு வாய்ந்தவர். இந்த மங்கையர்க்கரசி புராணத்தோடு குலச்சிறையார், ஞானசம்பந்தர், அப்புறம் நின்ற சீர் நெடுமாள் இத்தனை நாயன்மார்களும் இந்த மங்கையர்க்கரசி புராணத்தில் வராங்க. யார் யார்?
இவங்கெல்லாம் 63 நாயன்மார்கள் ஒருத்தர் இல்லையா, ஞான சம்பந்தர், நின்ற சீர்நெடுமான், குலச்சிறையார், இவங்க எல்லாரும் இதில் வராங்க. அப்புறம் இதை சேக்கிழார் பெருமான் பாடுறாரு, புகழ்ந்து பாடுறார் இந்த மங்கையர்க்கரசியை. மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக் கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணினாடான் தென்னர் குலப்பழி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் தன்பெயர் கோன் அருளினாலே இருந்த தமிழ் நாடுட்ட இடர் நீக்கி தங்கள் பூங்கொழி வெண் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே அப்படின்னு புகழ்ந்து பாடுறார் பெரிய புராணத்தில். அந்த சம்பந்த பெருமானுடைய தயவுனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த மதுரையில் சொக்கேஸ்வருடைய புகழ் ஓங்க, மங்கையர்க்கண்ணியின் புகழ் ஓங்க பாடுபட்ட மங்கையர்க்கரசியினுடைய கழலை நாம் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் போற்றி பாடுகிறார் இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரை. தேங்க்யூ.